தளபதி படை அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்களும் ப்ளஸ் ஓபிஎஸ் அவர்களும் இணைய உள்ளதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இவங்க 2 பேர்கிட்டையும் தமிழக வெற்றி கழக சார்பில் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் முடிவு தெரியலை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஈவினிங்குள்ளே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெளிவான முடிவு. செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட கேட்கும்போது எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இவங்க தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக இணைகிறது மூலிமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மக்களுடைய ஆதரவு இருக்கும். நல்ல அனுபவசாலிகள் கூட. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முதலமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். ராமதாஸ் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா பல வருஷ அனுபவங்கள் இருக்குது. இவங்க 2 பேரும் வர்றதால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இது அன்புமணி அவர்கள் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் இவங்க ஏடிஎம்கே சைடு போயிட்டாங்க. பரவாயில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் பேசும்போது கூட அப்படி தான் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா ராமதாஸ் ஐயா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தான். அவர் எந்த பக்கம் போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் போய் பேசிகிட்டு இருக்காங்க. வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பக்கம் மெயினாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ப்ளஸ் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களும் ஒரே கட்சி தான். ஆனால் இப்போது சில காரணங்களால் பார்த்தா கருத்து வேறுபாடால் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்திலே அதிகப்படியான வாக்குகள் வச்சுருந்தவங்களில் அன்புமணி ஐயா அவர்களும் திருமாவளவன் அவர்களும் தான். அவர் ஆல்ரெடி டிஎம்கேல இருக்கார். இவங்க ஒரே அடியாக ஏடிஎம்கே பக்கம் போகாமல் ராமதாஸ் அவர்கள் மறுக்கிறாரு. அது ஒரு நல்ல முடிவும் கூட. ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குது, தெரியும். இவங்க ஒரு ஒன்றிணைஞ்சு இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ராமதாஸ் ஐயா அவர்கள் தமிழக வெற்றி கழக பக்கத்தில் வரா மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்குமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனாலுமே பேசவும் போயிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சில மாதத்திலே பார்த்திங்கன்னா எலெக்ஷனும் வரப்போகுது. இந்த மந்த்து எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட்டணி கன்ஃபார்மாக அறிவிச்சிடுவாங்க. பிப்ரவரியிலிருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் அந்த மாதிரி தான் போக இருக்குது. ஜனநாயகன் படம், சிபிஐ பல பிரச்சனைகள் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க தளபதி விஜய் அவர்களுக்கு. அதிலிருந்து மீண்டு வந்து தளபதி விஜய் அவர்கள் கட்சியும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இது முதல் தேர்தல்ன்றதால அவரை ரொம்பவே முடக்க பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் எந்த மாதிரி செயல்பட போகிறாரு. மக்கள் ஆதரவு கண்டிப்பாக சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். இந்த மாதிரி நேரத்தில் வேறு யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காங்க தளபதி விஜய் அவர்களுக்கு. நம்ம சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இது தளபதி சேனல். முடிஞ்ச அளவுக்கு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.